வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 2020 முடிஞ்சு 2021க்குள்ளே போக போகிறோம். 2021 எல்லாருக்கும் நல்ல ஆண்டாவும் சிறப்பான ஒரு வருஷமாக அமைய வாழ்த்துக்கள். எல்லாரும் சொல்லுவாங்க புது வருஷத்தில் ரெசல்யூஷன் எடுத்துக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஒரு உந்துதல், நம்ம ஒரு குறிக்கோள் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். உலக புகழ்பெற்ற ராபின் சர்மா சொன்ன முக்கியமான ஒரு 7 விஷயங்களை பற்றி நான் இங்கே பேச போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பயனில் தான் அமையும். முதல் விஷயம், இந்த புது வருஷத்தில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய ஒரு முதல் குறிக்கோள், ஒரு ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா, எதிர்மறையாக பேசாதீர்கள். நெகட்டிவாக பேசாதீங்க. எதிர்மறை எண்ணங்களை விட்டுருங்க, நேர்மறை எண்ணங்களை வளர்த்துங்க. பாசிட்டிவாக பேசுங்க, நெகட்டிவாக பேசாதீங்க. இந்த மௌன விரதம் மாதிரி இல்லை, இந்த கம்ப்ளைண்ட் ஃபாஸ்டிங்ன்றாங்க. இந்த யாரையும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் ஒரு நாள் இருந்து பாருங்க. அது ஒரு வாரமாக மாற்றுங்க, அது ஒரு மாதமாக மாற்றுங்க, ஒரு வருடமாக மாற்றுங்க, வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். ஸோ எதிர்மறையாக பேசாதீர்கள், முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட் தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். சிக்கனமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, சிக்கனம் உயர்வு தரும். ஸோ தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள். டோன்ட் பை விச் யூ நாட் ரிக்வயர்ட். மூணாவது பாயிண்ட், இரவு படுக்க போகும் முன் ஒரு ஜேர்னல் சொல்லுவாங்க, அது டைரி எழுத சொல்லுவாங்கல்ல, ஜேர்னல் எழுதுங்க. அதாவது அந்த ஜேர்னலில் என்ன இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்க, என்ன நாளைக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களோட வாழ்க்கையில்ன்றது விஷயங்கள் மாதிரி எழுதுங்க. நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு 5 விஷயங்களை எழுதி வச்சு அதை முடிக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ ஜேர்னல் எழுதுங்க, மூணாவது பாயிண்ட். நாலாவது, தினமும் 1 மணி நேரமாவது படியுங்கள். நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் முயற்சி பண்ணுங்க. தினமும் 1 மணி நேரமாவது படியுங்கள். விவேகானந்தர் சொல்ற மாதிரி, தன் தப்புல கத்துக்கிறவன் புத்திசாலி, இன்னொருத்தவங்களோட தப்புல கத்துக்கிறவன் அதி புத்திசாலின்னுவாங்க. புத்தகம் படிக்கிறது இன்னொருத்தரோட அனுபவத்தை நம்ம வாழறதுக்கான சமானம். நிறைய விஷயங்களை கத்துக்க முடியும். தினமும் 1 மணி நேரம் படியுங்கள். 5வது பாயிண்ட், கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யுங்கள். அட்லீஸ்ட் ஒரு நடைப்பயணமா செய்யுங்க, ஒரு அரை மணி நேரம் நடங்க. உடற்பயிற்சி உங்கள் வாழ்நாளை அதிகரிக்கும், உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். ஸோ உடற்பயிற்சி செய்யுங்கள். 6வது பாயிண்ட், எது உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் செய்யுங்க. கடுமையான விஷயங்களை செய்யுங்கள். அதாவது பையஸ் இன் டூயிங் ஹார்ட் திங்ஸ் சொல்றாரு ஒரு ராபின் சர்மா. எது கஷ்டமோ அதை தேடி செய்யுங்க. ஈஸியான்ற செய்யதாங்க இருக்குது, எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு. கஷ்டமா இருக்குது, எக்ஸசைஸ் கஷ்டமா இருக்கா எக்ஸசைஸ் பண்ணுங்க. படிக்கிறது கஷ்டமா படிங்க. சேமிக்கிறது கஷ்டமா இருக்கா சேமிங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கஷ்டமா இருக்கா அது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. எது கஷ்டமா இருக்கோ அதை எடுத்து பண்ணுங்க. கடுமையான விஷயங்களை செய்யுங்கள், வெற்றி உங்களை அடையும். 7வது பாயிண்ட், ரத்தன சுருக்கமா சொல்றேன், ஃபைனல் இஸ் த பெஸ்ட். தினமும் 5 மணிக்கு எழுந்துறீங்க. எவன் ஒருவன் சூரியன் வருவதற்கு முன் எழுந்திருக்கானோ அவனுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி. வெற்றி பெற்ற நிறைய பேர் 5 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்காங்க. நீங்க யாரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலும் சரி, வெற்றி பெற்றவர் அனைவரும் 5 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பான். காலையில அதிகாலையில் எழுந்துச்சு ஒர்க் பண்ணியிருப்பான், படிச்சிருப்பான், எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க, எதுவும் தான் செஞ்சிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக சொல்லி முடிக்கிற 7 பாயிண்ட்டையும், எதிர்மறையாக பேசாதீர்கள், தேவையில்லாத பொருட்களை வாங்காதீர்கள், இரவு படுக்கும் முன் டைரி எழுதுற பழக்கத்தை வச்சுங்க, தினமும் 1 மணி நேரமாவது படிங்க, உடற்பயிற்சி செய்யுங்கள், கடுமையான விஷயங்களை தேர்ந்தெடுத்து செய்யுங்கள். எது ஹார்டா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து செய்யுங்க. 5 மணிக்கு எழுஞ்சுக்குங்க. இந்த புது வருஷம் உங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ ஆல். நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி, சந்தோஷம் யாவருக்கும் கிடைக்க என் வாழ்த்துக்கள்.